பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளிலும் உங்களோடு ஒரு வார்த்தையை வைக்க விரும்புகிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, தாய்மாரே, பெரியோர்களே, என் அன்பு பிள்ளைகளே, வாலிபர்களே, முதியவர்களே, உங்கள் எல்லாரையும் உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே வாழ்த்துவதோடு, இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அநேக நாள் உங்களுக்குள் இருக்கிற ஒரு கேள்வி, அதற்கு பதில் சொல்ல வாஞ்சிக்கிறேன். அநேகரிடத்தில் தொலைபேசியிலும் சரி, சந்திக்கும் போதும் சரி, ஒரு கேள்வியை கேட்கிறீர்கள். என்ன கேள்வி என்றால், அநியாயம் நடக்கிறதே, அக்கிரமங்கள் பெருகி இருக்கிறதே, நாளுக்கு நாள் அக்கிரமம் பெருகிக் கொண்டே போகிறதே, ஆண்டவர் ஏன் அதை அனுமதிக்கிறார்? ஏன் அதை ஐயா அனுமதித்து அக்கிரமக்காரர்களுக்கு துணை நிற்கிறாரோ என்றெல்லாம் பல நேரங்களிலே என்னிடத்திலே கேட்கிறார்கள். ஏன் ஐயா இன்றைக்கு துணிகரமான பாவங்கள் தேசத்தில் நடக்கிறது? சிறு பிள்ளைகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகிறார்கள். பள்ளிக்கு போகிற பிள்ளைகள் கூட தன் மகளைப் போல, தன் சிறு பிள்ளையைப் போல கொஞ்சி மகிழ வேண்டிய பிள்ளைகளை கூட பாலியல் பலாத்காரம் செய்கிற செய்திகள் நாள்தோறும் இருக்கிறது. இதை குறித்து எந்த ஒரு தீர்மானத்தையும் வர முடியல. பிள்ளைகளை பள்ளிக்கூடம் போனா பத்திரமா வந்து சேர முடியல. ஐயா, எந்த இடத்துலையும் ஒரு மன தைரியத்தோடு நடக்க முடியலையே. ஏன்னா அக்கிரமம் பெருகி இருக்கிறது. ஐயா, ஆண்டவர் துன்மார்க்கருடைய வாழ்வோ அழியும் என்று சொல்லுகிறாரே. துன்மார்க்கருடைய வாழ்வு காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லி இருக்கிறதே. அப்படி இருந்தும் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது? இதற்கெல்லாம் காரணம் என்னையா? ஆண்டவர் கண்ணை படைத்தவர் தானே, காதை உண்டாக்கினவர் தானே. அவர் கேட்க மாட்டாரோ, அவர் பார்க்க மாட்டாரோ என்றெல்லாம் பல கேள்விகளை நீங்கள் என்னிடத்தில் வைக்கிறீர்கள். அதற்கு ஒரு பதில் இந்த நாளிலே வேதத்திலிருந்து சொல்ல வாஞ்சிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:36 தொர்க்காள் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் இருந்தாள். அவள் கிரேக்க பாஷையிலே அவர் பேர் என்னது? தவித்தாள். சொல்லுங்க, எதுக்கு தவித்தாளோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் எதுக்கோ தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அது வேற விஷயம். அடுத்த வீடு நம்மகிட்ட வந்துடாதா, அவனை மாதிரி நம்மளும் வாங்கிட மாட்டோமா? எத்தனைக்கோ தவிக்கிறோம். அது வேற. இப்படித்தான் சொல்லிக்கிறோம், தெரியத்தான் செய்து. ஏன்னா அதனால தான் அந்த காலத்தை சொன்னா, தவறு என்பது தவறி செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. தவறு செய்தவன் தெரிந்து பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியே ஆகணும். அதுல மாற்றமே கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, இந்த தொர்க்காள் அல்லது தவித்தாள் என்ன செய்தாள்? ஒரு தையல் தொழில் செய்தவள். வாசிமா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோப்பா பட்டணத்திலே தொர்க்காள் என்னும் அர்த்தம் கொள்ளும் தவித்தாள். கிரேக்க பாஷையிலே தொர்க்காள் என்று சொல்லப்பட்டாலும் அதன் அர்த்தம் தவித்தாள் என்று சொல்லப்படுகிற ஒரு சீசி. அதாவது சீஷர்கள் மட்டுமல்ல, அந்த காலத்தில் சீசிகளும் இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு கூட்ட மக்கள் சொல்றாங்க, பெண்கள்லாம் சபையில் பேசக்கூடாது. அன்னைக்கு சீசி இருந்திருக்காங்களங்க. ஏன் தெபோராள் இல்லையோ? சொல்லுங்க, மிரியாம் இல்லையோ? சீசி தொர்க்காள் என்று சொல்லப்படுகிற, பழைய ஏற்பாட்டில் சொல்லல, புதிய ஏற்பாட்டில் தான் சொல்றேன். தொர்க்காள் என்று சொல்லப்படுகிற ஒரு சீசி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள்.
ஆனா தர்மம் செய்தாலும் நல்லதை செய்தாலும் எல்லாரும் ஒரு நாள் எங்க போய்த்தாகணும்? மேல போறோமோ இல்லையோ, மண்ணுல இருந்து வந்தோம், மேல போறது அவரு சித்தம். அவர் எங்க தள்ளுறாருன்னு தெரியாது. அவர் வலது பக்கம் போகிறாரோ இடது பக்கம் போகிறாரோ நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோங்கிறத நம்ம சொல்ல மாட்டோம்ல. நம்ம எப்பவுமே நல்லதுதான் செய்யறோம் சொல்லிக்கிறோம். ஆனா அவர்லாம் நியாயத்தை செய்யறவரு, நியாயம் அவர்கிட்ட இருக்கு. அவர் தான் நியாயாதிபதி. அதனாலதான் சொன்னாரு மத்தேயு 25:34 தம்முடைய வலது பக்கத்தில் நிற்கிறவங்களை பார்த்து சொல்லுவாராம், வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. மத்தேயு 25:41 சொல்லுவாராம், வாருங்கள் என் பிதாவினால் சபிக்கப்பட்டவர்களே. நாம எந்த இடத்துல இருப்போம் நமக்கு தெரியாது. நிச்சயமா உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நாம சொல்லிக்கலாம் நான் நல்லவன் நல்லவன் நல்லவன். ஐயா பிரசங்கி சொல்லி இருக்கிறார் 7:20 ஒரு பாவமும் செய்யாத நன்மையே செய்யத்தக்க நீதிமான் ஒருத்தரும் பூமியில் இல்லை. அதான உண்மை. ஒருத்தரும் கிடையாது. ஆனா எல்லாருக்குள்ளே எழும்புற கேள்வி இதுதான், நல்ல செஞ்சா என்னங்க பிரயோஜனம் கிடைக்க போகுது? அப்படியே அநியாயம் பண்ற நல்லத்தானே இருக்கான் பிரதர். துர்க்கிரியைகளுக்கு தக்கதாக தண்டனை தாமதிக்குதே பிரதர், உடனே கிடைக்க வேண்டாமா? நற்கிரியைகளுக்கு நாம உடனே கிடைச்சிருதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க. நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? ஆதியாகமம் 2:4-7 வாசிக்கிறோம். நன்மை செய்தாலும் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். ஆனா கொஞ்சம் காத்தான் இருக்கணும். அறிந்து கொள்ளுங்கள், இந்த தொற்காள் தவித்தாள், நற்கிரியைகளை செய்தாள், மிகுதியாய் தானங்களை தர்மங்களை செய்தாள். ஆனா அவளுக்கு என்ன வந்துச்சு? என்ன வந்துச்சு? நல்லா வாசி. நல்லா கவனிங்க. எப்போ? அந்நாட்களிலே. எப்படி சொல்லுங்க? அந்நாட்களிலே அந்த தர்மம் செய்து மிகுதியாய் தானம் செய்து வாழ்ந்து வந்த அந்த நாட்களிலே. சரி, தானம் தர்மம் பண்ணா நோய் வராதா? இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் நினைச்சுக்கிறான். செஞ்ச பாவத்துக்கெல்லாம் சேர்த்து கொண்டு சோத்தை போட்டோம்னா போயிடும். நிறைய பேர் அப்படித்தானே செய்யறான். இல்லைங்க, ஆண்டவர்கிட்ட அழகா சொல்லியிருக்காரு. என்னத்தை எதிர்பார்க்கிறார்? ஒன்றே ஒன்று, இந்த தொற்காலை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நன்மை செய்தவள் தான், தானம் செய்தவள் தான், அவள் சீசி தேவனுக்கு பயந்தவள் தான். அந்நாட்களிலே அவள் நோய்வாய்ப்பட்டாள். வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அது மட்டுமல்ல, வியாதிப்பட்டா பரவாயில்ல, என்ன ஆயிட்டா? செத்தே போயிட்டா. நம்ம ஊர் பாஷையில சொல்லுங்க, நம்ம ஊர் பாஷையில புரியுற மாதிரி சொன்னா அவ செத்தே போயிட்டா. அவளை குளிப்பாட்டி. செத்த பிறகு என்ன செய்வோம்? எதுக்கு? போகும்போதா கொஞ்சம் சுத்தமா போனா இருக்கும் போது பாவமா இருந்து இப்போ அது கழுவி அனுப்புறோம்னா இல்ல, கடமை. அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில், நம்ம இன்னைக்கு நம்ம காலத்துல வெளியே கொண்டாந்து வச்சிருவோம். போறது போது வெளியே வை, உள்ள இருக்கக்கூடாது. மேல் வீட்டிலே கிடத்தினார்கள். யோப்பா பட்டணம் லிஸ்தா ஊருக்கு சமீபமானபடியினால், லிஸ்தா ஊருக்கு சமீபமானபடியினால் பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்தில் அனுப்பினார்கள். யார்கிட்ட அனுப்புனாங்க? பேதுருட்ட அனுப்புனாங்க. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது ஏன்னா இன்னும் ஒரு நிமிஷம், இந்த காலம் மாதிரி உடனே டர்ன்னு வந்துட முடியாது. இந்த காலத்துல 1.5 லட்ச ரூபாய்க்கு ஸ்கூட்டர் வந்துருச்சு, 2 லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சு. அந்த காலத்தில் அப்படி இல்லை. ஏன் நம்ம சுதந்திர போராட்ட காலத்தில் கூட வீரவாண்டியை கட்ட போய் மாட்டு வண்டியை பூட்டிக்கிட்டு மாப்பிள்ளையை கூட்டிக்கிட்டு தான் போனார். அதான உண்மை. கூட்டு வண்டி நம்ம கூட சின்ன அந்த காலத்தில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். சுண்டலிக்கும் திருமணமா, சோளத்தட்ட பல்லாக்கில் ஊர்வலமா. ஏன்னா மாப்பிள்ளை வந்தார் மாட்டு வண்டியில், பொண்ணு வந்தா பொட்டி வண்டியில்.
இப்படித்தானே சொல்லிக்கிட்டு இருக்கோம். பொண்ணை பெற்ற அப்பா வந்தா ஓட்ட வண்டியில் இருக்கிறதெல்லாம் கொடுத்துவிட்டு, இருக்கிறதெல்லாம் மாப்பிள்ளை சீதனமாக கொடுத்துட்டு எங்கே தான் வரா? ஓட்ட வண்டியில். பிள்ளைய பெற்ற அம்மா வந்தா கூட்டு வண்டியில். ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அம்மா, லித்தா ஊருக்கு சமீபமாக இருந்தாலும் அவன் வந்து சேரது நடந்துதான் அந்த காலத்தில் வரணும். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்றுதான் அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. அவர் நன்மை செய்கிறவராக தான் சுற்றி திரிந்தார். பேதுரு அங்க வந்து சேர்ந்த போது எழுந்து அவர்களுடன் கூட போனான். அவன் போய் சேர்ந்தபோது, அவன் அந்த இடத்திற்கு போய் சேர்ந்தபோது, அதாவது தொற்காள் இருந்த வீட்டிற்கு போய் சேர்ந்தபோது அவர்கள் அவனை மேல் வீட்டிற்கு அழைத்து கொண்டு போனார்கள். அங்க போனா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது, நல்லா கவனிங்க, அப்ப அவன் நன்மை செய்தது யாருக்கு? விதவைகளுக்கு. அப்பொழுது விதவைகள் எல்லாம் அழுது, தொற்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து, இவள் என்ன தொழில் செய்தாள்? ஒரு தையல் தொழில் செய்து தனக்கு கிடைத்ததில் தர்மம் செய்தவள் யாரு? தொற்காள். அவன் தச்சு கொடுத்த சட்டையெல்லாம் பார்த்தா எல்லா பெண்களும் கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க. தொற்காள் எனக்கு தச்சு கொடுத்தா, ஐயோ பாவம், எவ்வளவு செஞ்சா, இவ மரித்து போயிட்டா, எல்லாரும் கையில வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அவளை சூழ்ந்து நின்றார்கள். பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்துக்கு புறம்பாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து எழுந்து உட்கார்ந்தாள். அல்லேலூயா. நன்மை செய்தால் அதற்கேற்ற பலனும் உண்டு. அவள் பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். வாசிங்க. அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து உயிர் உள்ளவராக அவர்களுக்கு முன் நிறுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் ஐயா. நன்மை செய்தால் அதற்கேற்ற பலன் கிடைக்கத்தான் செய்யும். அதுக்கு கொஞ்சம் கால தாமதம் உண்டு, பாடுகள் வரத்தான் செய்யுங்க. நீங்களும் நானும் கேட்டுக்கிறோம். அன்னைக்கு கூட என்னைய ஒருத்தன் சொன்னா, இவ்வளவு பெரிய ஆலயத்தை கட்டி என்ன பண்ண, இந்த வாரு கால் ஏற முடியாம கீழே விழுந்து கிடக்காருன்னா. பாடுகள் வராதது ஒன்றும் கிடையாதுங்க ஐயா. அம்மா, அநேக நேரத்தில் தொலைக்காட்சியில் கேட்கிற என் அன்பு மக்களே, நீங்களும் கூட நினைக்கலாம், துர்க்கிரியைகளுக்கு தக்கதாக பலன் தாமதிக்குதுங்க. அதனாலதான் மனுஷன் அவனவனுடைய இருதயத்திற்குள்ளே என்ன கொண்டிருக்கிறான்? துணிகரம் கொண்டிருக்கிறான். ஒரு நாள் வரும், நிச்சயமா அவர் வருவார், நியாயாதிபதியாய் வருவார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அதுதாங்க கேள்விக்குறியா இருக்கு. கல்யாணம் பண்றேன்னு சொல்றான், ஏமாத்திட்டு போயிடான பிரதர், பலன் கிடைக்க மாட்டேங்குதே. உன்னைய தாண்டின்னு சொல்றான், கல்யாணம் பண்ணா ஒரு குழந்தை பின்னாடி விட்டுட்டு போயிடானே, பலன் கிடைக்கலையே. நீங்க நினைக்கலாம் அங்க நாப்புல நிம்மதியா இருப்பாரு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. துர்க்கிரியைகளுக்கு தக்க பலன் நம்ம எப்பவுமே சரி ரெடிமேடு ஃபுட் வாங்கி பழகிட்டோம். ஃபாஸ்ட் ஃபுட் உடனே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்ற நிலைமை என்ன தெரியுமா? சீக்கிரத்தில் வயிற்றுக்கு போவாத அதெல்லாம் வந்துடுது. எனக்கு அன்பானவர்களே, சீக்கிரங்கிறதுக்கு ஒரு கதை ஒன்று உண்டு, சொல்கிறேன், நல்லா கேளுங்க. எல்லாருக்கும் சீக்கிரமாக செய்யணும்னு ஆசை வந்துச்சு. ஒரு சலவை தொழிலாளி இருந்தார், அவருக்கு ஆசை, எல்லாரும் சீக்கிரமாக சம்பாதிக்கிறான், நான் மட்டும் என்னங்க லேட்டாகவே ஆகுது, நானும் ஒன்று செய்ய போகிறேன். எல்லாரும் மொத்தமாக துணியை கொண்டாங்கன்னாரு. ஒரே பொட்டணமாக கட்டினார், மொத்தமாக வெள்ளாய் வச்சார். 4 பேரை கொண்டு 4 மூலையை பிடிச்சி சோப்புன்னு துணியில் அடித்தார். மொத்தமாக அலசினார், மொத்தமாக வச்சு தேய்ச்சார், பிரித்து கொடுத்தார். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க? ரொம்ப நல்லா அழுகு போயிருக்கு இல்லையா? இருக்காது. எனக்கு அன்பானவளே,
ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. என்ன சொல்றீங்க? எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கி சொல்லியிருக்கார். வானத்தின் கீழே 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து பார்க்கிறோம். வானத்தின் கீழே ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காலம் இருக்கிறது, ஒரு சமயமும் இருக்கிறது. பிறக்க ஒரு காலம் இருந்தா எல்லா மனுஷனுக்கும் இறக்க ஒரு காலம் கட்டாயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு. நட்டா கண்டிப்பா ஒரு நாள் பறிப்பேன், அப்ப சந்தோஷமா போய் விளைஞ்ச நிலத்தை அப்படியே போய் அறுவடை பண்ணுவோம். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு. ஆமென். ஒன்று அறிந்து கொள்ளுங்க ஐயா, நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம். எப்படி? கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. எப்படி? இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. இன்றைக்கு நீ அழுது கொண்டு இருக்கலாம், புலம்பிக் கொண்டு இருக்கலாம், ஆனால் நகைக்க ஒரு காலம் வரப்போகிறது. புலம்புகிற உனக்கு நடனம் பண்ணி தாவீதை போல ஒரு நாள் பாடுகிற சந்தோஷத்தின் நாள் வரத்தான் போகிறது. இதை நான் நம்புகிறேன் என்று சொல்லுகிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அழுதுகிட்டே இருக்கிறவன் நீ அழுதுகிட்டே இருக்க போறது இல்லைங்க, புலம்பிட்டே இருக்க போறது இல்லை. ஒரு காலம் வருங்க. சினிமாக்காரன் கூட பாடின உடனே கையை தட்டிட்டு கேட்குறீங்க, காலமகள் கண் திறப்பாள் சின்னையா, நான் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா. இது தெரியுதுல்ல, நீ அப்புறம் ஏன் கவலைப்படுற? நிச்சயமா நீ நல்லதை செய், அதற்கேற்ற பலன் உண்டு. தீமை செய்கிறவனுக்கும் அவர் தண்டியாமல் விடார். ஆமென். ஆனா நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? உடனே கிடைக்கணும். ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இல்லைங்க. அப்படி செஞ்சிருப்பார்னா நாம நல்லவனா? சொல்லுங்க, நம்ம நல்லவனா? நம்ம நல்லவன் சொல்லிட முடியாது. நம்முடைய எதிர்பார்ப்பு மட்டும் எப்பவுமே குயிக்கா இருக்கு. ஐயா, நம்ம போல அவரும் அப்படி பொறுமை இழந்திருப்பார்னா சிலுவையில் நமக்கு வெற்றியை பெற்று கொடுத்திருக்க முடியுமோ? துர்க்கிரியைகளுக்கு தக்க பலன் உடனே கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க. நிச்சயமா கிடைக்காம போகாது. நம்புங்க, நம்புங்க. ஏன்னா ஆண்டவர் குற்றவாளியை நீதிமான் என்று தீர்க்கிறவர் அல்ல, நீதிமானை குற்றவாளி என்று தீர்க்கிறவரும் அல்ல. குற்றங்கள் இல்லை என்று நாம் சொல்லிவிடவும் முடியாது. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துலனா உடனே 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 தண்டனை கிடைச்சிச்சு. நாபோத்து வாழ்க்கையிலே பாருங்க, அவன் புடிங்கிட்டு அவனை கல்லெறிந்து கொலை செய்து விட்டான். கொலை செய்ததுனால அவன் செத்து போன செய்தி எசபேலுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த எசபேல் சொன்னா, நாபோத் செத்து போயிட்டான், நீ போய் எடுத்துக்கோ. திருப்புக பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 21:17 வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வார்த்தை ஐயா அந்த காலத்துல உடனே ஆண்டவர் சொல்லிடுவார். 15ஆம் வசனத்தை முதல்ல வாசிங்க. நாபோத் கல்லறி உண்டு. எசபேல் கேட்டபோது ஆகாபை தன் புருஷனாகிய அரசனை நோக்கி, நீ எழுந்திருந்து இஸ்ரவேலனாகிய நாபோத் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன, சொந்தமா இப்ப போய் எடுத்துக்கோ. ஏன்னா அவன் உயிரோடு இல்ல, செத்துட்டான். அல்லேலூயா. உடனே இவர் எந்திரிச்சு போறாரு. அன்னைக்கு பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் நீதி இருந்துச்சு பழைய ஏற்பாட்டு காலத்தில். அதானே உண்டு.
பழைய ஏற்பாட்டை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பயப்படுவோம். அதனால தான் நிறைய பேர் பழைய ஏற்பாடும் நான் புதிய ஏற்பாட்டு முறைமேன்றான். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஒரு பிள்ளை தகப்பன் தாய் சொல்லு கேட்கலைன்னா கொண்டு வரணும், நிப்பாட்டணும். ஐயா அடங்காதவனா இருக்கான், உடனே ஊரில் இருக்கான் அத்தனை பேர் கல்லெறிஞ்சு கொள்ளணும். ஆனால் இன்னைக்கு அப்படி விடுவாங்களா? ஆசிரியர் கண்டிச்சாலே சண்டைக்கு போயிடுறோம். அதான உண்மை. பழைய ஏற்பாட்டில் உடனேக்கு உடனே ஆண்டவர் தண்டிக்கவும் செய்தார். இஸ்ரவேல் மக்கள் இந்த மன்னாவை தவிர வேறு இல்லையே புலம்பின உடனே கொள்ளிவாய் சர்ப்பம் வந்தது. இங்கே பார்க்கிறோம், இவை எடுத்துக்கொள்ள போறான். அங்கிருந்து கர்த்தருடைய வார்த்தை எலிசாவுக்கு உண்டாகி வாசிங்க. திஸ்பியனாகி எலியாவுக்கு உண்டாகி அவர் ஆகாபிடத்திற்கு போ, அவன் நாபோத்தினுடைய தோட்டத்தை எடுத்துக்கொள்ள போய்கிட்டு இருக்கிறான். நீ அவன்கிட்ட போய் சொல்லு, ஒரு வார்த்தை கேளு, நீ கொலை செய்தது இல்லையோ, நீ எடுத்துக்கொண்டது இல்லையோ. கர்த்தர் கேட்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நிச்சயமா கேட்பார் ஐயா. அவர் பேசுகிற தெய்வம். அவன் சொன்னான், பகைஞனே நீ என்னை கண்டுபிடிச்சிட்டியா? அது சொன்னா, நான் கண்டுபிடிக்கலப்பா, கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா? நீ நாபோத்தின் ரத்தத்தை நாய்கள் நக்கின ஸ்தலத்திலே, ஏன்னா நாபோத்தை கல்லறியும் போது அவன் ரத்தம் சொட்ட சொட்ட கதறி இருப்பான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு அப்படிப்பட்ட தண்டனைகளால் இல்லை, கல்லெறிஞ்சாங்க. ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்திலே கையங்களவுமா பிடிக்கப்பட்ட விபச்சாரத்திலே அகப்பட்ட ஸ்திரியை கூட கல்லெறியத்தான் வந்தாங்க. இயேசு சொன்னார், உங்கள பாவம் இல்லைன்னா முதல் கல்லெறி. ஒருத்தனால நிற்க முடியல. ஆண்டவர் கேட்கிறார், என்னம்மா உன்னை யாரும் ஆக்கினை தீர்க்கலையா? இல்லை, நான் உன்னை ஆக்கின தீர்க்கலம்மா. ஆனா ஒன்று செய்யி, டோன்ட் ரிப்பீட் இட் த வெரி சேம் மேனர். இதை போல திரும்ப பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. அவர் நீதியின் தேவனம்மா. அப்படியே எழுந்திருக்க பார்ப்போம். ஹல்லேலூயா. தொலைக்காட்சியில் பார்க்கிற மக்களே, இந்த ஊழியத்தை பார்க்கிறது நல்லதுதான். இந்த இடத்துல தான் பார்வையற்ற மக்களுடைய ஆலயத்திலிருந்து பார்க்குறீங்க, இது நல்லதுதான். இதே போல திருநெல்வேலியில் கட்டப்பட்டு வருகிற ஆலயத்தின் கட்டுமான பணிக்கு அநேகரை தேவன் எழுப்பித்தர ஜெபிங்க. அது மட்டுமல்ல, இந்த மதுரை பட்டணத்தில் யாருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் இந்த பார்வையற்ற மக்களுக்கு தான் கடைசி காலத்தில் கூட அந்நிய நுகத்தில் இணைக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்கு தாகத்தினாலே கல்லறை தோட்டத்துக்கு இடத்தை வாங்கி போட்டிருக்கோம். அது இன்னும் சுவர் கட்ட முடியல. நீங்களும் கர்த்தரால் ஏவப்பட்டால் அதற்கென்று உதவலாம். இது தொலைக்காட்சி நிகழ்ச்சியை மாதந்தோறும் நடத்துவதற்கு ஒவ்வொரு மாதமும் படுகிற பிரயாசம் ஆண்டவர் அறிவார். நீங்களும் ஒருவேளை ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் கர்த்தர் ஏவினால் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் தாங்கலாம். இதெல்லாம் விட பார்வையற்ற மக்கள் அநேகர் உறவுகள் கைவிடப்பட்டவர்களே. இவர்கள் உயிரோடு இருக்கும் போதே கைவிடப்பட்டுறாங்க. மரிக்கிற காலத்தில் அடக்கம் பண்ணுவதற்கு கூட பிறரை எதிர்பார்க்காத அளவிற்கு ஒரு ஃபண்டு வைக்கணும். அது பல ஆண்டாக சொல்லி வருகிறேன், பல காரியமாக சொல்லி வருகிறேன். எப்படி ஃபண்டுன்னு கேட்பீங்க? 2 லட்சம் ரூபா வச்சா போதும், பேங்க்கில் வச்சுட்டா போதும், இல்லைன்னா எடுத்துருவாங்க. ஃபிக்ஸடாக வச்சிடணும். இந்த இறப்புக்கு மட்டும்தான் அதில் வரக்கூடிய நியாயமான இன்ட்ரெஸ்ட்டை மட்டும்தான் எடுத்து அதுக்கே பிரயோஜனப்படுத்தணும். ஒருவேளை நீங்கள் ஒருவராக இதை செய்வீர்களானால் இந்த சமுதாயத்திற்கே நன்மை செய்தவர்களாய் மாறுவீர்கள். ஆண்டவர் உங்களை ஏவினால் நீங்களும் இதற்காக தாங்கலாம். ஐயா, இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். மறுபடியும் சொல்றேன், ஏங்கி காத்திருக்கிறீங்களே, துர்க்கிரியைகளுக்கு தக்கதாக தண்டனை தாமதிக்கிறபடியினால் மனம் சோர்ந்து போயிடாதீங்க. நிச்சயமா
நீங்கள் பட்ட பலன், நீங்கள் பட்ட பிரயாசம், நம்பின நம்பிக்கை வீண் போகாது. நீதிமொழிகள் 23:18 படி நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. அன்பில் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல காலையிலே ஐயா நல்லதொரு வார்த்தையை சொல்ல சொன்னீங்க. இதை கேட்ட நாங்கள் கேட்பதோடு விட்டுவிடாமல் இதை மனதிலே வைத்து என் தேவன் தம்முடைய மகிமையின் செல்வத்தினால் எங்கள் குறைவுகளெல்லாம் நிறைவாக்க அவர் காத்திருக்கிறார். நாங்களும் உம்முடைய கரத்தில் வைத்துவிட்டு கர்த்தர் மேல் வாரத்தை வைத்து விட்டேன், கலங்கி தவிக்க மாட்டேன் என்று சொல்லுகிற நாங்கள் அதை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை. இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட், இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 3வது வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர் அகஸ்டின். பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BB குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 19. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இந்நேரம் இந்நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.